ஹலோ வியூவர்ஸ், நாங்கள் இந்த சீரீஸில் ரெக்னோமேட்டிக் சம்மந்தமான எல்லா விஷயமே A to Z பார்க்க போகிறோம். நான் விபூஷன். நான் யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டோவில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான நிறைய மேத்ஸ் கான்செப்ட் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வரப்போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்த தியரம் என்னென்னா மெயினான தியரம்ஸ். இது கொஞ்சம் சொன்னானே எல்லா தியரமும் மெயின் தியரம் தான். சரி, sin 90 மைனஸ் தீட்டா இது என்னென்னு எழுதலாம்டா, கொஸ் தீட்டான்னு எழுதலாம். கொஸ் 90 மைனஸ் தீட்டா இது என்னென்று எழுதலாம், சைன் தீட்டான்னு எழுதலாம். டேன் 90 மைனஸ் தீட்டா இதை ஹொட் தீட்டான்னு எழுதலாம். ஏதாச்சும் டவுட்டாக இல்லை? என்ன டவுட் இருக்கு? 90 மைனஸ் தீட்டா மைனஸ் தீட்டா மைனஸ் தீட்டா, சரியா? 90யோட மைனஸ் தீட்டான்னு வரைக்க அதுக்கு எதிராக இருக்கேன். சைன்டா கொஸ், கொஸ்ண்டா சைன், டேண்டா ஹோட். ஒரு பிரச்சனை இல்லை, ஈஸியாக சிஸ்டமேட்டிக்காக ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஒரு பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நிறுவலாம், ஒரு நிறுவலம் தேவையில்லை. சும்மா சைன் 90 மைனஸ் தீட்டாக்கே நிறுவலாம். இதுக்கெல்லாம் நேரம் இல்லை, டக்குன்னு மூவ் ஆகிட்டு போகணும். சைன் 90 மைனஸ் தீட்டாவுக்கு நிறைய காட்டுறேன். நிறுவல் தேவையில்லையாண்டா கேட்கலாம் கேள்வியில். ஆனால் இதை பாடமாக்கி வச்சு தான் நிறுவலாம் உண்டு இல்லை. அதான் சொல்கிறேன். மைண்டில் ஏற்கனவே பாஜரியங்களை வச்சு நிறுவலாம். சைன் 90 மைனஸ் தீட்டாண்டு என்னது, சைன் A மைனஸ் பி, சைன் A கொஸ் பி மைனஸ் கொஸ் A சைன் பி. சைன் 92 படித்தா உண்டு, கொஸ் தீட்டா கொஸ் 90 என்ன சைவ கொஸ் தீட்டா. இப்படி எல்லாத்தையும் நிறைய நேரம் இல்லை. சரி, அடுத்த தியரமில் இதோடைய சம்மந்தப்பட்டது சைன் 90 ப்ளஸ் தீட்டா கோஸ் 90 ப்ளஸ் தீட்டா டேன் 90 ப்ளஸ் தீட்டா. சரியா? அங்கே 90 மைனஸ் தீட்டான்னு வரைக்க என்னது எல்லாமே சைவர்லேருந்து 90 கடையில் இருக்க போகுது. அங்கே என்ன பார்த்துறாங்க, ஓல் ப்ளஸ். இது 90 ப்ளஸ் தீட்டான்னு வரைக்க 90 இருந்து என்ன தீட்டா இங்கே எப்போவும் கவனிச்சுக்கொள்ளணும். அதுவும் ஒரு சைவர்லேருந்து 90 கிடைப்பட்ட ரேஞ்சுக்கெலாம் தீட்டா எப்பவும் இருக்குதுங்க. நம்ம சொல்கிற தீட்டா எல்லாம் சைன் 90 ப்ளஸ் தீட்டான்னு எழுதிக்க என்னென்று எழுத போகிறோம். அது என்ன, அடுத்த ரெண்டாம் கால்வட்டத்துக்கு இருக்குது. ஏதாவது 90லேருந்து 180 அதுக்கு இது மட்டும் ப்ளஸ், சைன் மட்டும்தான் ப்ளஸ். அப்போ அதை நேராக போட்டுக்கலாம். இது 2 மைனஸ் குறிய போட்டிருக்கோம், தெரியும். சைன் 90 ப்ளஸ் தீட்டா அதே கொஸ் தீட்டா சைன் தீட்டா ஹொட் தீட்டா, குறியீடு மட்டுமா. ஓகே, இதே நிறுவிக்கொள்ளலாம், ஒரு பிரச்சனை இல்லைங்க. அடுத்தது சைன் 180 மைனஸ் தீட்டா கொஸ் 180 மைனஸ் தீட்டா டேன் 180 மைனஸ் தீட்டா. இது என்ன, மூன்றாம் கால்வட்டம். 180லேருந்து 90லேருந்து 180. ஓ இல்லை, இதுவுமே ரெண்டாம் கால்வட்டம். 90லேருந்து 180, 90லேருந்து 100. இங்கே இது சைன் மட்டும்தான், ப்ளஸ் இங்கேயும் மற்ற மைனஸ். சைன் 180 மைனஸ் தீட்டாண்டே மாறாது, அப்படியே சைன்டா சைன் கொஸ்டா கொஸ் டேன்டா டேன். இங்கே கொஞ்சம் மழையாக இருக்கு, அந்த சத்தங்கள் இடையூறுகள் இருக்கான்னு தெரியாது. இது முண்டா பொறுத்துக்கொள்ளும், விலங்குன்னு நிற்கிறேன், சவுண்டெல்லாம் பிரச்சனை இருக்காண்டு. ஓகே ஓகே அடுத்தது சைன் 180 ப்ளஸ் தீட்டா கொஸ் 180 ப்ளஸ் தீட்டா டேன் 180 ப்ளஸ் தீட்டா. இது என்ன, 180லேருந்து 160 கிடைப்பட்ட சொன்னானே. தீட்டான்றது ஒரு சைவர்லேருந்து 90 கிடைப்பட்ட ரேஞ்ச் தான். அப்போ 260க்குள்ளே நீ நிற்கலாம். இந்த தீட்டா 180 இது 360 அந்த அப்படி இல்லை. தீட்டான்றது ஒரு கூங்கணம். சரியா? 180 கூங்கணம் இல்லை, ஓ கூங்கணம் 90ஆகவும் இருக்கலாம். 90ஆக இருக்கிறதுக்கு என்னதுக்கு இப்படி எழுதி பார்க்கணும், வினைகள் புரிஞ்சுகோள். 180 ப்ளஸ் தீட்டான்றது என்ன, 180லேருந்து 160 கிடைப்பட்டது. சரியா? 180லேருந்து 170க்கு கிடைப்பட்டதுக்கு இது மட்டும் ப்ளஸ் ஓல்ட் சில்வர் டீ கப் ஸ்டாண்ட் மட்டும்தான் ப்ளஸ். மற்ற மைனஸ்
180 என்ன 180 வாரது என்ன சொன்னாங்க, அது அப்படியே வரும். 180 வாரது அப்படியே வரும்னு சொன்னாங்க. 90 வந்தால் அது சைனுண்டா கொஸ்டும், கொஸ்டுண்டா சைனும், டேனுண்டா கொட்டும். 180 வாரது என்ன, அது அப்படியே வரும். அவ்வளோ சரியா? ஓகே. அடுத்து சைன் 270 மைனஸ் தீட்டா கொஸ் 270 மைனஸ் தீட்டா டேன் 270 மைனஸ் தீட்டா. 270 மைனஸ் தீட்டான்னு இதுவும் 180 270 கிட்டத்தட்ட ஒரு பிரச்சனை இல்லைடா. அப்போ அதே விஷயம்டா, குறியீடு போடுறதுக்கு அதை பார்த்துக்கோ. 90 வந்தால் இது என்ன 270, அதுவும் 90க்கு நடக்கிற மாதிரி சைன்டா கோஸ், கொசுண்டா சைன், டேன்டா கோஸ் 90க்கு வர மாதிரியே இதுக்கு நடக்கும். 270 சரியா? 180 360 180க்கு நடக்கிற மாதிரி தான் 360க்கு நடக்கும். 360 மைனஸ் தீட்டாக்கு சரியா? 360 ப்ளஸ் தீட்டாக்கோ 180க்கு எப்படி நடக்குமோ அப்படியே தான் நடக்கும். 90க்கு எப்படி நடக்குமோ அப்படியே தான் நடக்கும். சைனுண்டா கொசு, கொசுண்டா சைனு, டேனுண்டா ஹொட்டு சரியா? குறியீடு என்ன 270 மைனஸ் தீட்டாண்டா இந்த காலகட்டத்துக்கு இருக்க போது 180லேருந்து 170. அதே இது ஓல்டு சில்வர் டீக்கில் வருது டேன். இது மட்டும்தான் ப்ளஸ் மட்டும் மிச்சத்துக்கு எழுதி காட்டலை. இல்லை அது இன்னும் இல்லை. 270 ப்ளஸ் தீட்டாக்கு எழுதுனா 360 மைனஸ் தீட்டாக்கு எழுதுனா 360 ப்ளஸ் தீட்டாக்கு என்ன இதில் ஞாபகம் வச்சுக்கிட்டு சொன்னான். 90ஓடையும் 270ஓடையும் வந்தா சைன் கொஸ்ஸா மாறும், கொஸ் சைனாக மாறும், டேன் கொட்டா மாறும். 180ஓடையும் 360ஓடையும் வந்தால் சைன் சைனாகவே இருக்கும், கொஸ் கொஸ்ஸாகவே இருக்கும், டேன் டேனாகவே இருக்கும் சரியா? குறியீடை மட்டும் கவனித்து கொள்ளுங்க. எந்த காலகட்டத்துக்கு இருந்து அது பார்க்குறது என்னென்ன 90 ப்ளஸ் இந்த வரைக்கும் என்ன 90லேருந்து 180க்கு 90 மைனஸ் அப்படின்ற வரைக்கும் என்ன சைவிலேருந்து 90 அது கால்வட்டம்னா நமக்கு பார்க்க தெரியும், குறியீடு போட தெரியும். இப்போ சொன்னது 90 160 அப்படி 180 360 அப்படி அதை வச்சு வந்து என்ன இது ஒன்றும் பார்க்க தெரியும், எல்லாம் பார்க்க தெரியும்டா. இதில் என்ன டவுட்டு கூட இது வரைக்கும் படிக்கல. ஒரு சவத்துக்கு ஒரு டவுட்டும் இருக்கக்கூடாது. அப்போலாம் அப்படியே பர்ஃபெக்டாக மண்டியில் ஏறுற மாதிரி தான் எல்லாம் சொல்லியிருக்கு. அவ்வளோ அதே மண்டியில் வச்சுன்னு கொடுங்க சரி. இன்றைக்கி இதோட படம் பை.